5ஆம் வகுப்பு முதல் பருவம் பொறுமைக்கு கிடைத்த பரிசு. தமிழ் பாடம். முன்பொரு காலத்தில் ஒரு ஊரில் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர். குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று கண்டறியப்பட்டது. அந்த ஊரில் வாழும் பெரியவர் ஒருவர் இந்நிலையினை அறிந்தார். குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார். ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தார். சரியான எண்ணிக்கையில் சத்துருண்டைகளை எடுத்து வந்தார். குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர். குழந்தைகளை முறைப்படுத்த முடியாமல் அவர் தடுமாறினார். அப்போது ஒரு சிறுமி அவளாக முன்வந்து குழந்தைகள் அனைவரையும் வரிசையில் நிற்க செய்தார். சத்துருண்டைகளை கொடுத்து முடிக்க உதவினார். இறுதியாக இருந்த சத்துருண்டை அந்த சிறுமி எடுத்து சென்றாள். இறுதியில் இருந்த அவ்வுருண்டையும் சிறியதாக இருந்தது. இதை அந்த பெரியவர் கவனித்தார். நாள்தோறும் அச்சிறுமி அனைவருக்கும் கொடுத்த பின்பே இறுதியாக தனக்கு எடுத்து செல்வாள். இவ்வாறே தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் அச்சிறுமியின் வீட்டுக்கு அந்த பெரியவர் வந்தார். வாருங்கள் ஐயா என்று வீட்டில் இருந்தவர்கள் வரவேற்றனர். சிறுமியும் புன்னகையுடன் வரவேற்றார். உங்களால் தான் என் குழந்தையும் பிற குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுகிறார்கள். நன்றி, நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சிறுமியின் தாய் நன்றி கூறினார். நானா உயர்ந்தவர்? இல்லை, நானோ என்னிடம் இருப்பதில் சிறிது உதவி செய்கிறேன். ஆனால் உங்கள் குழந்தை அந்த வயதில் பொறுப்புடன் இருக்கிறார். பிற குழந்தைகளுக்கு கொடுத்த பின்பே தனக்கு எடுத்துக்கொள்கிறாள். அவள் அல்லவோ உயர்ந்தவள். அவளை பாராட்டவே நான் இங்கு வந்தேன் என்றார். சிறுமிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரே மகிழ்ச்சி. உன்னுடைய பெயர் அன்பரசியாமே. இது உனக்கு ஏற்றாற்போல் ஒரு அன்பு பரிசு என்று தன் கையில் இருந்த புத்தகத்தை சிறுமிக்கு பரிசாக அளித்தார். பெரியவர் அன்பரசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. படக்கதையை படிப்பதில் பேரார்வம் உண்டு அவளுக்கு. இனி என்ன? அதோ அவள் படக்கதையை படிக்க தொடங்கிவிட்டாள். சொல்லிட்டம்பா. நன்றி. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
தமிழ் பாடல் தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுவையும் முற்றல் களியிட ஏறிய களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நலுகிய குளிரில நீரும் இனியன என்பேன் எண்ணினும் தமிழை எண்ணினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதோட அர்த்தத்தை சொல்லு. அந்த இதில் கனின்னா என்ன? அதுதான்ப்பா இங்க இருக்கு. எங்க இருக்கு? இதோ பார் பாடல். ஓகே சொல்லு. பாடல் பொருள் பழத்தில் உள்ள சுளையின் சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழின் சுவை இவற்றை விட உயர்ந்தது. மேலும் தமிழை என்னுயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். நன்றி. இதில் இந்த பாட்டில் வர்ற இது கனின்னா என்ன? கனின்னா பழம். சொல்லோட பொருள் கனி பழம், நனி மிகுதி, களை கரும்பு, நல்கிய வழங்கிய. ஓகே நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.